மேக் மெஷர்மெண்ட். இந்த கம்பியை ஒரு எலக்ட்ரிக் போர்டு வச்சு வெட்டிடலாமாடா? எக்ஸ்ட்ரா இருக்கதை அறுதியில் எப்படி போட்டிருக்கான் பாரு கொத்தனார். இப்போ எல்லா பேரும் அப்படி தான் ரெண்டத்துக்கு. அதை வெட்டிடலாமாங்க? இந்த எக்ஸ்ட்ரா கம்பி வெட்டிடலாமான்னு? ஆ, இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வெட்டிடலாமான்னு? அந்த கோயில் வரைக்கும் தான் போடணும். அந்த கம்பி கொஞ்சம் நீண்டு இருக்கலாம், அதை கொஞ்சம் வெட்ட முடியுமாடா? ஒரு போர்டு வச்சு அது இது வேணுமே. இந்த கரண்ட் ஒரு பாக்ஸ் இருந்தால் தானே வெட்ட முடியும். அதில் அங்கேருந்து ஒரு நீள ஒயர் வச்சு வெட்டிடலாமா? அந்த போர்டு இருக்கலாம், அந்த நீள ஒயரை வாங்கணும். வாங்கி கட்டிங் மிஷினில் வச்சுட்டு அது எப்படி வெட்ட முடியும் அதான்னு தெரியல. அவ்வளோ இருந்து இவ்வளோ நீளத்துக்குலாம் ஒயர் வேணும். அதெல்லாம் சும்மா ஷீட்டை அது மேலே வச்சிட வேண்டியதான், கலந்து கிடக்கு. ஆ, வெட்ட வேண்டாம், அப்படியே வச்சு விட்ருவோம். அது யார் பார்த்துட்டு கிடக்கா? இருக்கா சாந்து? தண்ணி ஊற்றிக்க. நீ அவனை கூட்டிகிட்டு வாடா. அந்த கொத்தனார் வேலை பார்க்க மாட்டான், உட்காந்துட்டோம். நம்மளை வீட்டை முடிச்சு விட மாட்டேங்க. கொத்தனார் வந்து ஏதோ பூசினா தான் முடியும். கொத்தனார் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. ஏடா அது 700 தான் கொடுப்பேன்னு சொல்லு. ஆ, சரியா? இப்போ செவரை பூச ஒரு ஆளை கூட்டு வாட. அது நீ பூசித்தியா? அல்லது எப்படினாலும் நீ பூசித்தியாடா? பூச்சி படிக்கியா? தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக அடிச்சுட்டு அதுக்கு ஒரு மட்டைக்கம்பை வச்சு அப்படி தேய்ச்சிட்டு கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டுற வேண்டியது தானடா மட்டைக்கம்பை வச்சு. அது என்ன பெரிய மலையாடா? ஏன்னா 4 பக்கமும் கெட்டியாச்சு. கலதான் அந்த ஒரு சைடு தானே. நீ பூசி இல்லைன்னா நிற்காமையே போயிடுது. நீ பூசி படியேண்டா. ஆ, கொஞ்சம் நீட்டாக பூசணும். இங்கே பூசிருக்க பாரு நத்தலும் குத்தலமாக அப்படி பூசக்கூடாது. கல்லை வச்சு பூசக்கூடாது. எம்சாண்டு சளிச்சு பூசணுங்க. கல்லை வச்சு பூசணும். இங்கே பூசிருக்க பாரு நத்தலும் குத்தலமாக வரும். சரியா? அதை பூசிட்டா இதையும் பூசிடலாண்டா. சரியா? உன்னோடைய அவனும் நல்லா பூசான். தெண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்தான் பாரு, ஒரு கசிக்கு ஆமாண்டான். அவன் கொத்தனாரடா பொய்யிடா. நீ பார்க்க அளவு கூட அவன் பார்க்க மாட்டேக்கான். நீ பார்க்க அளவுக்கு எங்கே பார்க்கான்? இந்த கம்பியை வச்சுருவோமாடா? எடை இந்த கம்பியை தூக்கி வச்சுருேன். அது இருக்கிறதோட அண்ணா இருக்கு ஒரு சைடில் கொஞ்சம் சாந்து வச்சுறேன். அப்போ கொஞ்சம் கரைச்சி வச்சிடலாமாடா? அந்த கம்பியை மட்டும் அண்ணா இருக்கார். அந்த கம்பியை எடா அவர் இருக்கிறதோட தூக்கி வச்சுருங்கடா. அந்த கம்பியை இந்த கல்லை வச்சு இந்த கல்லை உடைச்சி. ஆ, போதும். என்ன தோண்டினது போதும். என் தோண்டணுமா? தோண்டி வச்சது போதும். அந்த கம்பியை இந்த சின்ன கம்பி என்ன இருக்குது அதை வச்சு ஒரு கல்லை வச்சு அரைனா இன்னும் தோண்டணுமா? தோண்டினா பிச்சை எடுக்கட்டுமா? அப்போ தெருவில் போய் போதும் கழுத. ஆனால் தோண்டி தானே வச்சுருக்க பிறகு என்ன தோண்டணுங்க? நீ தோண்டி எல்லையும் பிச்சை எடுக்க வச்சிருக்க. உங்களுக்கு என்ன டெக்னிக்காக எல்லோரும் விளாடுதியே. நான் ஆளாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன். போதும் குழி விட்டு தோண்டி சின்ன கம்பி வைக்க அது காணாதோ. போதும். 3 மணி நேரம் குத்திக்கிட்டே இருக்கியா? ஏன்ட்ட பைசா கிடையாது, சும்மா வை, இது நிற்கும். நான் அவரை வைக்க சொல்லு. ஆமாம், இதை தூக்கி விடு. வச்சு ஒரு கல்லை வச்சு வச்சுருங்க, முடிஞ்சிட்டு. இது ஒரு ஆள் அந்த வேலை பார்க்க முடியாது. கல் கொண்டாந்து எங்கே கொண்டு போட்டேன்? என்ன இருக்குல்ல வெளியில் இந்த செங்கலை வச்சு அந்த உடச்சி வச்சிருட. அந்த ஒரு கம்பியை இப்போ நாளைக்கு அது உள்ளே திறந்து பார்க்கணும். அந்த பொடி கம்பி இருந்தால் தானே அந்த இது போட முடியும். அளந்ததுக்கு பொடி கம்பி அதில் ஒரு ரோல் வாங்கணும். உள்ளே உள்ளது எல்லாம் எடுத்து தான் முடியும். எடுத்து இந்த திண்டில் வச்சிடலாமாடா? இதெல்லாம் பூசிட்டெல்லாம் இந்த திண்டில் வச்சுருவோமா? அங்கே இருக்குதா? ஆ, இன்னும் பெயிண்ட்டு தானே அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கல விடாதுல்ல. நாளைக்கு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த திண்டில் வச்சுருவோமாடா? இன்னும் பெயிண்ட்டு தானே அடிக்கணும். ஆ, வச்சா தான் உள்ளே கம்பி இருக்கான்னு பார்க்க முடியாது. பாம்பு கிடந்தாலும் தெரியாது. அதில் கோயிலில் வேறு பூஜை பண்ணணும் எனக்கு. எல்லாம் இந்த திண்டில் வச்சுருவோமாடா? இனிமேல்லாம் பூசிடுவேல்ல. ஆ, இந்த திண்டில் நேரு அந்த திண்டில் போய் தனித்தனியாக வச்சுருவோமே. வச்சு அங்கே இருக்க கட்டிலம் கொண்டாந்து வச்சுருவோமா? கதவை மட்டும் அங்கே இருக்கட்டும், கேட்குங்க. அது மற்றெல்லாம் கொண்டு வச்சாதான் அந்த வீட்டில் கம்பி இருக்கான்னு பார்க்க முடியும். உள்ளே பூச்சி இருந்தாலும் தெரியும். ஒரு கம்பை கொண்டு அடித்து நான் எடுத்து போகிறதையும் கொண்டாந்து வச்சுருவியா? இந்த பொடி கல்லை வச்சுக்கடா ஐயா. அப்படியே அண்ணரு
இந்த சைடு பெருசாக தெரியுது பாரு. இப்போ இது வரைக்கும் அடைச்சிட்டியோ? சரி. ஆ அப்போ சாந்து குழைச்ச வைய அந்த கம்பியை வச்சிரும். நீ இருக்கையில் இந்த கம்பியை வச்சிரும். சாந்துக்குள்ளே காலி ஆகிட்டா இது இருக்குலா? இல்லடாடா இல்லைடாடா. சரிக்கா வச்சா 4 2 எவ்வளோ வேணும்? 2க்கு 1 போடு. அப்படியா? அப்போ 1க்கு 1/4 போட சிமெண்ட் வேற இல்லைல்ல? சிமெண்ட் எங்கடா இருக்கு? எங்கே வச்சுருக்க சிமெண்ட்டை? அங்கேயா இருக்கு? அப்போ அதை யூஸ் பண்ணிடுற. வேஸ்ட் ஆக்காத. கால் சட்டி அவ்வளோத்தையும் போட்டுக்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். இதை வச்சு போடுங்க. எல்லாம் இந்த வாளியில் உள்ள போடு. சளிச்சது போடு கிடக்கட்டும். இது வெளியே போட்டோம். சளிச்சது போடு. எவ்வளோ வேணும்? ஒரு கல்லை தானே வைக்க போகுது. அதில் சாந்தை போட்டுட்டு அந்த கம்பியை வச்சுட்டு அந்த கல்லை வச்சுரு. கல் கிடக்கல, செங்கல் இருக்குல்லடா. என்ன அதான் நாங்கள் தூட்டு வர சொன்னேன். கப்புட்டே அளந்து போடேன்டா. கப்புட்டே அளந்து போடு. 4க்கு 1 போடேன். கொஞ்சம் கூட கொஞ்சம் சிமெண்டை போடு. போதும், அவ்வளோ தோண்டினது போதும். செவரு கீழே விழுந்துடும். அங்கே வரைக்கும் தோண்டினா ஒத்த வட்டி செவரு அது. இங்கே நம்ம தோண்டினேன்னு வச்சுக்கோ, கம்பி கீழே இறங்கிடும். சொல்லுதா? புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஒன்று கம்பி கீழே இறங்கிடக்கூடாது இல்லடா. போதும். இதை வச்சு கல் வச்சேன்னா கீழே விட. சின்ன கம்பி தானே. பெரிய கம்பினா இன்னும் கொஞ்சம் தோண்ட வேண்டியதான். கரெக்டாக? சின்ன கம்பி போதும். எனக்கு ஒரு ஆள் சம்பளம் கொடுக்கலாம் தோண்டி இருக்கோ. அவ்வளோக்கு 3 இருக்கோ. அப்போ அந்த சாக்கில் 1 அள்ளிக்கோ. சாக்கில் 1 அள்ளிக்கோ. 4க்கு இந்த சிமெண்ட்டு போட்டுரு. பூரா ஓரத்தில் வையன். தட்டிக்கிட்டு விழுந்துட்டானுங்க. இந்த மண்ணை யோசித்து வைக்கேன். பாத்தி கணக்காக எப்படி கெட்டேன்னு. கட்டெல்லாம் இருக்கா? சின்ன கரண்டி அதே வச்சுக்கோ. பெரிய கரண்டி வச்சுட்டு ஏடா நான் மொபைல் இருக்கு. சின்ன கரண்டி வச்சு புடிச்சிட்டு என்ன பெரிய கரண்டி வச்சுட்டு புடிச்சிட்டு இதை வச்சு புடிச்சிட்ட என்ன அது வரட்டும். இந்த கம்பி காலி ஆயிரும்ல. இடம் காணுதான்னு பாரு. வை. ஆமாம், 8 இருக்குண்ணா. அப்போ அதுக்கு தான் வெட்டி போடணும். அப்போ இது எத்தனை அடி வேணும்? 20 அடியா? சரி, அதை எடு. அப்போ அதை வெட்டிடுவோமா? இதை புதுசது போதும். தண்ணி ஊற்றி கழுவிடுவா. இதை அழடா. நீ இதை அழ பார்ப்போம். இன்னும் இது இருக்காரு. இந்த கம்பை 3 தான் வெட்டி நீ இதில் வைக்கலாமாடா? கல்பை உடைச்சிட. இதுலன்னா வெட்டிடலாம். அதான் அதை அழைப்போம். சோறு ஓட்டி அலையேன். கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டை போட்டால் சாக்கடிக்குங்க. லைட்டை போடட்டா? லைட்டு போடவா வேண்டாமா சொல்லு. சாக்கு கடி வலை இல்லை. உள்ளே தான் எடுக்கணும். இல்லை இன்னைக்கு வேண்டாம். அது உள்ளே இருக்க பூரா எடுத்தால் தான் விலையை எடுக்க முடியும். அவனும் இல்லை. இப்போ அது வந்த பிறகு இன்னொரு நாள் இப்போ வேலை வளர்ந்துட்டேல. விலை அங்கே இருக்க பொருளை பூரா இங்கே எடுத்து வைக்கணும். பொருள் இருக்கெல்லாம் இங்கே எடுத்து வைக்கணும். ஒத்தையில எடுக்க முடியாது. ஒத்தையில தூக்கி வைக்க முடியாதுங்க. அது அவன் நாளைக்கு வந்தால் தான் முடியும். எனக்கு யாரோ சுவிட்சு விடுங்க. ஏடா லைட்டு போட்டா? இன்னும் விட்டு கூட அளக்கட்டும். இதே எழுங்க. என்ன இது? இந்த 3 கம்பி இடா. இது பாத்ரூம்னு போட்டு எழுத சொல்லு. பாத்ரூம்னு போட்டு எழுதுங்க. என்ன வேறு லைட்டை போடுதேன் பொருள். நீ ரொம்ப தான் பயப்படுத. கரண்ட்டு என்ன செய்யும்? அந்த கம்பி அதுக்கு எட்ட மாட்டுது.